அனைவருக்கும் வணக்கம். டிவிகே கட்சியோட வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்துருவோமா? வாங்க ஒரு பார்வை பார்த்துடலாம். ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு தனியாக தொழிலாளர்கள் நல வாரியம் அமைக்கப்படும். 1. 2. கல்வியில் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் தரத்தில் முதலிடம். தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட கழிவறைகள். உயர்நிலை கல்வியில் அரசியல் சாசனம் பற்றி விழிப்புணர்வு. போட்டித் தேர்வுக்கு ஏற்ற புதிய பாடத்திட்டம். அதாவது போட்டித் தேர்வில் படிக்கிறவங்களுக்கு இப்போ என்னென்னா, ஸ்கூல் சிலபஸ்ஸு ப்ளஸ் காலேஜ் சிலபஸ்லாம் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த அடிப்படையில் தான் கொஷின்ஸ்லாம் கேட்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் கோச்சிங் கிளாஸில் போய் லட்சக்கணக்கில் பணம் கட்டி நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே தெளிவான சிலபஸை கொடுத்து அந்த அடிப்படையில் தான் கொஷின்ஸ்லாம் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்து பார்க்கலாம். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அடுத்து விஜயின் வாக்குறுதிகள். தமிழ்நாட்டை பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக நமது அரசு உயர்த்தும். மிக முக்கியமான பாயிண்ட்டு. அரசு பள்ளிகள் பெண் குழந்தைகள் தரமான ஓய்வு அறை உருவாக்கப்படும். மலை கிராமங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் மருத்துவமனைகள் அமைக்கப்படும். ஆட்டோ டாக்ஸ் லாரி ஓட்டுநர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும். மீனவர்களுக்கு நெசவாளர்களுக்கு தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். வேலூர் விஜய் கொடுத்த 2026 தேர்தல் வாக்குறுதிகள் மிக அருமையான வாக்குறுதிகள். மக்களே, நல்ல ஆட்சி வரப்போகுது. பேருந்து வசதி இல்லாத கிராமத்துக்கு என்று எதுவும் இருக்காது. எல்லா டைமிங்லையும் பஸ் வரும். ஒரு ஸ்கூல் பொண்ணு நான் பார்க்குறப்ப ஒரு வீடியோவில் ரொம்ப அழுதுகிட்டு ஒரு பொண்ணு பஸ்ஸே விட மாட்டாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறோன்னு சொல்கிறப்ப அதை நான் பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதை கூட இவர் பார்த்துட்டு அதை தேர்தல் வாக்குறுதியாக ரெடி பண்ணி வச்சுருக்கார் பாருங்கள். அடுத்து மாவட்ட எஸ்பிகள் மற்றும் கலெக்டர்கள் பதவிகளுக்கு பெண்களுக்கு 50% வாய்ப்பு. அதாவது ஒரு எஸ்பி இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 ரெண்டையும் பிரித்து அதில் பெண்கள் பாதி ஆண்கள் பாதியாக ரெண்டையும் கொடுக்க போகிறாரு. மிக அருமையான திட்டங்கள். இதெல்லாம் சூப்பரான ஸ்கீம்ஸ். இதெல்லாம் நம்ம இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் பண்ணுவேன்னு கண்டிப்பாக வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மக்களே, நல்ல தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் விஜயண்ணாக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நம்ம அவர்கிட்ட உரிமையாக நம்மளோட மக்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லி தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம். நல்ல ஆட்சி வரப்போகுது. நீங்கள் மட்டும் அவருக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க. மக்களால் மட்டும்தான் அவரை ஜெயிக்க வைக்க முடியும். மக்களால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர்கிட்ட எவ்வளவோ பணங்கள் இருக்கலாம், அதை வச்சு மக்களுக்கான பாலங்கள் கட்ட முடியாது, கழிவறைகள் கட்ட முடியாது, சாக்கடைகள் போட முடியாது. அதெல்லாம் அரசாங்கத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டா வேணும், ஒரு சிட்டா வேணும், இதெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் பண்ண முடியாது. இது அரசாங்கத்தால் அவர் ஆட்சியில் இருந்தால் தான் இதெல்லாம் அவர் பண்ண முடியும். அதனால் மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க. இந்த தடவை வெற்றி நமது. வெற்றியின் வாய்ப்பு நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம், நன்றி.